மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கண்ணா. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று மார்ச் 11ஆம் தேதி அந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் திமுகவின் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் ஆரம்பித்து விட்டன. அதே போல நாடாளுமன்றத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று தமிழ்நாடு எம்பிக்களை பற்றி சொன்ன அந்த வார்த்தை, அதற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் வெடித்த எதிர்ப்பு, அதையொட்டி இன்று அவர் பேசிய பேச்சு ஆகியவை அடுத்த கட்ட அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. அதே போல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இன்னொரு புதிய கட்சி, அதுவும் குறிப்பாக அதிமுக கூட்டணியிலே தற்போது இருக்கிற கட்சி இணைய போகிறது என்ற ஒரு தகவல் வருகிறது. இது பற்றியெல்லாம் இன்றைய டிஜிட்டல் திணையிலே நாம் பார்க்க போகிறோம். மேலும் அதிமுக கூட்டணி எந்த அடிப்படையில் நகர்கிறது, எந்த திசையில் நகர்கிறது என்ற விஷயங்களையும் இன்று பார்க்க போகிறோம். முதலில் இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் கடந்த மார்ச் 5ஆம் தேதி நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் அடிப்படையில் இந்த டீலிமிட்டேஷனால் பாதிக்கப்படக்கூடிய, அதாவது மக்களவை தொகுதிகளை இழக்கும் அபாயத்தில் இருக்கிற 8 மாநிலங்கள், தமிழ்நாடு உட்பட 8 மாநிலங்களை இணைத்து ஒரு கூட்டு நடவடிக்கை குழு உருவாக்க தீர்மானம் இயற்றப்பட்டது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் திமுக சார்பில் சில முக்கிய புள்ளிகளை அனுப்பி வைக்க முதலமைச்சர் திட்டமிட்டிருக்கிறார். இந்த நிலையில் அதன் முதல் கட்டமாக இன்று அமைச்சர் டிஆர்பி ராஜாவும் எம்பி தயாநிதி மாறனும் ஒடிசா மாநிலத்துக்கு சென்று அம்மாநில முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக்கை இன்று காலை சந்தித்தார்கள். அவரிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதிய அந்த கடிதத்தை அளித்து இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் நம்ம ஒன்றா இணைந்து செயல்பட வேண்டும், மார்ச் 22ஆம் தேதி வைத்திருக்கக்கூடிய அந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்துக்கு நீங்களோ உங்கள் சார்பாக யாரோ வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நவீன் பட்நாயக்கும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஒடிசாவில் இந்த முதல் சந்திப்பு நடந்த இதே நேரம் நாடாளுமன்றத்தில் அதே ஒடிசாவைச் சேர்ந்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று பேசிய பேச்சு, அதாவது தமிழ்நாடு எம்பிக்களை பார்த்து நாகரிகமற்ற வகையில் இருக்கிறார்கள் என்று அவர் பேசிய பேச்சு, அதற்கு வெடித்த எதிர்ப்பு ஆகியவை இன்றும் எதிரொலித்தன. இன்றைக்கும் பிரதான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழ்நாடு எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தினார்கள். தன்னுடைய 80 வயதிலும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர் அந்த முன்வைத்த முழக்கங்கள் நாடாளுமன்ற வளாகத்தையே அதிர வைத்தன. பாஜக எம்பிக்கள் கூட என்ன இந்த வயசுலையும் இவ்வளவு சத்தம் போடுறாரு என்ற ஒரு ஆச்சரியத்தோடு தான் அந்த போராட்டத்தை பார்த்து சென்றார்கள். அதற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் இன்று உள்ளேயும் இதற்கான எதிர்குரல் எழுப்பப்பட்டது. இந்த நிலையில்தான் தர்மேந்திர பிரதான் ராஜ்யசபாவிலே இன்று பேசிய பேச்சு ஒரு முக்கியமான ஒரு திருப்பத்தை இந்த விஷயத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது இன்றைக்கி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் நேற்று லோக்சபாவில் அங்கே கனிமொழி எம்பியால் எனக்கு எதிர்ப்பு வந்தது. இன்றைக்கு ராஜ்யசபாவில் டாக்டர் கனிமொழி அவர் இன்று காலை எதிர்த்தார். என்னை நீங்கள் எவ்வளோதான் எதிர்த்தாலும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், என்னுடைய அம்மாவுடைய மாநிலம் தமிழ்நாடு தான், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணின் மகன்தான் நான். உங்களெல்லாம் நான் அவ்வளவு தாய்மார்களாக, என்னுடைய சகோதரிகளாக நான் மதிக்கிறேன். ஒருவேளை நான் தவறாக பேசியிருந்தால் 100 முறை நான் மன்னிப்பு கேட்க ரெடியாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, ஆனாலும் நீங்கள் ஏன் இப்படி இந்த விஷயத்தில் விளையாடுறீங்க என்று அவருடைய அந்த வழக்கமான வாதங்களை அவர் எடுத்து வைக்க ஆரம்பித்து விட்டார். முக்கியமான விஷயம், அந்த 2024 மார்ச் 15 அப்போதைய தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா எழுதிய கடிதத்தை தான் இன்றைக்கும் அவர் ராஜ்யசபாவிலே வாசித்து காட்டினார். அதாவது பிஎம்சி ஸ்கூல்ஸை அமைப்பதற்கு நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம், அதே நேரம் எங்களுடைய மாநிலத்தின் சார்பில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது, அந்த குழுவின் பரிந்துரைகள் அடிப்படையில் நாங்கள் முடிவெடுக்கிறோம் என்று அந்த கடிதத்தில் மார்ச் 15 தேதியிட்ட அந்த கடிதத்தில் அப்போதைய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா டெல்லிக்கு எழுதியிருந்தார். அந்த கடிதத்தை வைத்துக்கொண்டு தான் இப்போதும் தர்மேந்திர பிரதான் நீங்கள் முதல்ல இப்படி சொன்னீங்க அப்புறம் மாறிட்டீங்க என்று தன்னுடைய அந்த வழக்கமான வாதங்களை எடுத்து வைத்தார். அதே போல் இன்னொரு விஷயத்தையும் அவர் சொன்னார், நாங்கள் பெண்களை மதிக்கிறோம், தமிழ்நாட்டை நாங்கள் மதிக்கிறோம், ஆனால் நீங்கள் தமிழ்நாடு சட்டசபையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை எப்படி நடத்தினீர்கள் என்பது தெரியும் என்று சொல்கிறார். அப்போது உடனடியாக
ராஜ்யசபாவில் இருந்த திமுக எம்பிக்கள், திருச்சி சிவா உள்ளிட்ட திமுக எம்பிக்கள் இதற்கு மிக கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவித்தார்கள். இவரது பேச்சு சப்ஜெக்டுக்கு மாறாக போயிட்டுருக்கு, அதனால் இவரது பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று திருச்சி சிவா அப்போது சபாநாயகரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார். இவ்வாறாக இந்த பக்கம் போய்கொண்டிருக்க இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட 8 மாநிலங்களை ஒருங்கிணைத்து மார்ச் 22ஆம் தேதி அந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் கூட்டப்பட்ட பிறகு அவர்களுடைய இந்த 8 மாநில ரெப்ரசன்டேட்டிவை அழைத்து கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லி செல்வதற்கு தயாராகிவிட்டார் என்று சொல்கிறார்கள். மார்ச் 22 கூட்டத்துக்கு பிறகு இந்த முடிவு அறிவிக்கப்படும். அதாவது இந்த பாதிக்கப்படக்கூடிய 8 மாநில ரெப்ரசன்டேட்டிவ்களோடு டெல்லி சென்று குடியரசுத் தலைவர் அவர்களை சந்தித்து இது தொடர்பாக மனு அளிப்பது என்று திமுக தரப்பில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஏப்ரல் மாதம் மார்ச் இறுதி வாக்கிலோ அல்லது ஏப்ரல் முதல் வாரத்திலோ தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லி செல்லக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இப்போதே திமுக வட்டாரத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இது இந்த பக்கம் அப்டேட். இன்னொரு அப்டேட், திமுக கூட்டணி உடையுமா? அப்படி உடைந்தால்தான், அதாவது திமுக கூட்டணி உடையும், அப்படி உடைந்து அதிலிருந்து சில கட்சிகள் அதிமுகவுக்கு வரும் என்று அதிமுக தரப்பிலே கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஜெயக்குமார் அப்படி சொல்கிறார், எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்லியிருக்கிறார். இப்படி தொடர்ந்து அதிமுக தரப்பிலிருந்து பலரும் சொல்லி வரும் இந்த நிலையில் ஒரு ரகசிய ஆபரேஷனாக அதிமுக கூட்டணியில் இப்போது இருக்கக்கூடிய ஒரு கட்சியை திமுக தனது பக்கம் இழுப்பதற்கு தீவிரமான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது. இதற்கான நகர்வு ஆரம்பித்து விட்டது என்று சொல்கிறார்கள். என்னங்க இது, ஏற்கனவே கூட்டணி ரொம்ப டைட்டாக இருக்குது. 2026 இப்போதைய கூட்டணியிலே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அவர்கள் கேட்கிற சீட்டை நீங்கள் கொடுக்க முடியுமா என்பதே ஒரு எதிர்பார்ப்புக்குரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த நிலையில் இன்னொரு கட்சியா, அதுவும் அதிமுக கூட்டணியிலேருந்து ஒரு கட்சி வருதா, அது யார் அப்படின்னு விசாரித்த போது, அதாவது ஒரு சில வாரங்களுக்கு முன்பு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ஒரு பேட்டி அளித்திருந்தார். அதாவது அதிமுக கூட்டணியில் எங்களுக்கு இந்த முறை ராஜ்யசபா வாய்ப்பு வழங்கப்படும், அது தேர்தல் உடன்படிக்கையிலேயே நாங்கள் அந்த ஒப்பந்தத்தை எட்டிவிட்டோம், இப்போ எங்கள் சார்பாக யார் எம்பி ஆகிறது என்று முடிவெடுப்பது தான் பாக்கி என்று அவர் சொல்லியிருந்தார். இதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் ஆத்தூரிலே அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் போது பிரேமலதா இப்படி சொல்லியிருக்கிறாரே என்று அவரிடம் கேட்டார்கள். அப்போது நாங்கள் எப்போ சொன்னோம், அவங்களுக்கு ராஜ்யசபா சீட் தர்றோம்னு நாங்கள் எப்போ சொன்னோம் என்று உடனடியாக அதற்கு மறுப்பு தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. அப்படி என்றால் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா இல்லை என்று ஆகிவிட்டது. இது பற்றி உடனடியாக பிரேமலதாவிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது பதில் சொல்ல மறுத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். இந்த நிலையில் நாங்கள் அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று தொடர்ந்து சொல்லி வந்த பிரேமலதா கடந்த ஓரிரு நாட்களாக இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது, நாங்கள் எந்த கூட்டணியிலே இருக்கிறோம் என்று இப்போது ஜோசியம் சொல்ல முடியாது, தேர்தலுக்கு இன்னும் 1 வருடம் இருப்பதால் கூட்டணி பற்றி அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று பிரேமலதா கடந்த ஓரிரு நாட்களில் கூட்டணி பற்றி தன்னுடைய கருத்தை மாற்றியிருக்கிறார். அப்படி என்றால் ராஜ்யசபா விவகாரத்தில் அதிமுகவோடு ஏற்பட்ட அதிருப்தி காரணமாகத்தான் பிரேமலதா இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளில் ஒரு பேர் சொல்லக்கூடிய கட்சியாக இருப்பது இப்போது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தான். வேறு எந்த கட்சியும் இப்போது அந்த கூட்டணியிலே பெரிய அளவில் இல்லை. ஏற்கனவே பாமக இருந்தது, அவர்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாஜக பக்கம் சென்று விட்டனர். ஆனால் 2021 அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து போட்டியிட்ட தேமுதிக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பக்கம் வந்தது. இப்போது ராஜ்யசபா பிரச்சனையில் நாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை 1 வருடம் இன்னும் தேர்தலுக்கு இருக்குது, இப்போ என்ன அவசரம் என்று பிரேமலதா சொல்லியிருக்கிறார். அவருடைய இந்த பேட்டிக்கு என்ன காரணம் என்று கேட்டால், திமுகவில் இருந்து கூட்டணி கட்சிகளின் விவகாரங்களை கவனிக்கக்கூடிய அமைச்சர் ஏவா வேலு தரப்பில் தேமுதிகவிடம் பேசியிருக்கிறார்கள். ஏங்க இப்படி கஷ்டப்படுறீங்க, 2026 மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கப் போகுது, நீங்கள் இப்போயே நம்ம கூட்டணிக்கு வந்துடுங்க என்று திமுக தரப்பிலிருந்து தேமுதிகவுக்கு சில சங்கதிகள் சொல்லப்பட, அவர்களும் இன்னும் இப்போ இந்த ஏற்கனவே அதிமுகவோடு கசப்பில் இருக்கிற இந்த நிலையில் இன்னும் திமுக கூட்டணி இப்போது வரை வலிமையாக இருக்கிற நிலையில் நாம்
நாமும் திமுக கூட்டணியில் சேர்ந்து விடலாமா என்ற ஒரு எண்ணம் தேமுதிகவிலேயே சிலருக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அங்கேருந்து முதல்ல ராஜ்யசபா கேட்டாங்க. ஆனால் திமுக தரப்பில் ராஜ்யசபா என்ற பேச்செல்லாம் இங்கே பேசாதீங்க, ராஜ்யசபாக்குன்னு அந்த தேர்தலுக்கு இன்னும் 2-3 மாதம் தான் இருக்குது, நீங்கள் உள்ளே வந்த உடனே உங்களுக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் வாங்க, சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்துக்கொள்வார் நம் முதலமைச்சர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த நகர்வின் வெளிப்பாடாகத்தான் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா இப்போ ஜோசியம் சொல்ல முடியாது, அதிமுக கூட்டணியில் இப்போது இல்லை என்றும் சொல்லாமல் இருக்கிறோம் என்றும் சொல்லாமல் தேர்தலுக்கு இன்னும் 1 வருடம் இருக்கிறது என்று பிரேமலதாவின் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்படுவதற்கு காரணம் திமுக காட்டிய இந்த ஆசைதான். விரைவில் திமுக கூட்டணியில் தேமுதிகவும் சேர்ந்தாலும் ஆச்சரியமில்லை என்பதுதான் இப்போதைய அறிவாலய அப்டேட்டாக இருக்கிறது. இதற்கிடையில் நேற்று மார்ச் 10ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் வேலுமணியின் மகன் அவருடைய திருமண வரவேற்பில் பங்கேற்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவை ஏர்போர்ட்டுக்கு வந்தார். அங்கே பாஜகவின் சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரனும் விமானம் ஏறுவதற்காக வந்திருக்கிறார். அப்போது இருவரும் அரை மணி நேரம் விமான நிலையத்தில் ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். அப்போது எடப்பாடி பழனிசாமி நயினார் நாகேந்திரனிடம், ஏனென்றால் இருவருமே ஏற்கனவே அதிமுகவில் நல்ல நண்பர்கள், இப்போது சட்டமன்றத்திலும் இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள், அதனால் அவர்களுக்கிடையே நல்ல புரிதல் இருக்கிறது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி எப்போ பிஜேபி மாநில தலைவராக போகிறீங்க என்று எதேச்சையாக கேட்க அவரும் சிரித்து கொண்டே, அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் ஆசீர்வதிச்சா நான் பிஜேபி மாநில தலைவராகிடுவேன் என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். இருவரும் தற்போதைய அரசியல் சூழல் பற்றி அரை மணி நேரம் கோவை விமான நிலையத்தில் விவாதித்திருக்கிறார்கள். இதுக்கு இந்த கேள்விக்கும் இந்த பதிலுக்கும் என்ன அர்த்தம் என்று கேட்டால், அண்ணாமலை இருக்கும் வரை அதிமுக கூட்டணி அமைவதற்கு விடமாட்டார். அதே போல் அதிமுக தரப்பிலும் எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் சில வரம்பு மீறிய வார்த்தைகளால் விமர்சித்திருக்கிறார். லண்டன் செல்வதற்கு முன்பு நடந்த பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பற்றி அண்ணாமலை பேசிய அந்த வார்த்தை இன்னமும் எடப்பாடி அதை மறக்கவில்லை. இந்த நிலையில்தான் நீங்கள் எப்போ மாநில தலைவராக போகிறீங்க என்று நயினார் நாகேந்திரனிடம் எடப்பாடி கேட்டதாகவும், நீங்கள் ஆசீர்வதிச்சா அது நடந்துடும் என்று நயினார் சொன்னதாகவும் கோவை விமான நிலையத்திலே இருந்த இரு கட்சி வட்டாரங்களிலும் நம்மிடம் கூறுகிறார்கள். அப்படி என்றால் பாஜக கூட்டணிக்கு அதிமுக சம்மதம் தெரிவித்தால் ஒருவேளை அண்ணாமலையை மாற்றிவிட்டு நயினார் நாகேந்திரன் தான் மாநில தலைவராக ஆகலாம் என்ற ஒரு ஆசையில் இருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இந்த உரையாடல் நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதே நேரம் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் மட்டும் இந்த கதவை திறந்து வைக்கவில்லை. அவர் ஏற்கனவே விஜயோடு தொடர்ந்து பேசி வருகிறார். ஆனால் விஜய் வைத்திருக்கிற நிபந்தனைகள் எடப்பாடி பழனிசாமியை சற்று யோசிக்க வைத்திருக்கின்றன என்று கூறுகிறார்கள். அதாவது விஜய் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க என்றால், எங்களுக்கு 25% ஓட்டு வங்கி இருக்கிறது, நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நாங்கள் தேர்தலில் நிற்க போகிறோம், இன்னும் எந்த தேர்தலையுமே போட்டியிடாமல் எப்படி இவ்வளோ % நீங்கள் சொல்கிறீங்க என்று கேட்கலாம். ஆனால் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய பலம் என்ன என்பதை தனியாக ஒரு சர்வே நடத்தியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் எங்களுக்கு 25% எங்களுக்கு ஓட்டு வங்கி இருக்கிறது. நாம் இருவரும் சேர்ந்தால் மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்த முடியும். ஆனால் எங்களுக்கு 40% இடங்களை நீங்கள் அளிக்க வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் 40% சீட்ஸை எங்களுக்கு தரணும். 234 40%னா 100க்கு 40, 200க்கு 80, 80 சீட்டுகளுக்கு மேலே போகுது. இந்த விஷயத்தை எடப்பாடி தரப்பிடம் விஜய் தரப்பில் கூறியிருக்கிறார்கள். இதற்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமியும் தனியாக ஒரு ஏஜென்சி மூலம் விஜயுடைய பலம் என்ன என்று ஒரு ஆய்வு நடத்தியிருக்கிறார். இது பற்றி நாம் ஏற்கனவே டிஜிட்டல் திணையில் விளக்கியிருக்கிறோம். அதாவது வட மாவட்டத்தில் மட்டும்தான் விஜய்க்கு பலம் இருக்கிறது, மற்றபடி கொங்கு பகுதிகள், சவுத்து உள்ளிட்ட வட மாவட்டம் தவிர பிற பகுதிகளில் விஜய்க்கு அவ்வளவு உறுதியான செல்வாக்கு இல்லை என்பதுதான் எடப்பாடிக்கு கிடைத்த அவருடைய ஆய்வு முடிவு. இந்த அடிப்படையில் தான் அவர் விஜயுடனும் ஒரு உறுதியான முடிவை சொல்லாமல், அதாவது விஜயுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்கிறோம் அல்லது இல்லை என்று சொல்லாமல், அதே நேரம் பிஜேபியுடனான அந்த கூட்டணி கதவையும் அவர் ஓப்பன் செய்து வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இந்த அதிமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடையிலான அந்த இடைப்பட்ட நபராக, அந்த உரையாடல் நபராக இருப்பவர் வேறு யாருமல்ல ஆதவ் அர்ஜுனா தான் என்றும் சொல்கிறார்கள். இது பற்றி இந்த விஜயுடைய இந்த டிமாண்டு, லேட்டஸ்டாக ஆதவ் அர்ஜுனா பேசிய
விவரங்கள் இது பற்றியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கடந்த சில நாட்களில் கூட அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் சில பேரிடம் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த நிலையில்தான் நயினார் நாகேந்திரன் இப்படி எடப்பாடி பழனிசாமி நயினார் நாகேந்திரன் ஆகியோருடைய இப்படி ஒரு உரையாடல் இடம்பெற்றிருக்கிறது. இதற்கு மேலாக இன்றைக்கு ராஜ்யசபாவில் பேசிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீங்கள் ஜெயலலிதாவை எப்படி நடத்தினீர்கள், நீங்கள் நாங்கள் நாகரிகமற்றவர்கள் என்று நான் சொன்னதாக நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் அவங்களை எப்படி நடத்தினீங்க என்ற ஒரு கேள்வியை ஏற்கனவே இதே நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் இதே கேள்வியை தான் எழுப்பியிருந்தார். அதே கேள்வியை இப்போது தர்மேந்திர பிரதானும் எழுப்பியிருக்கிறார். அதாவது அதிமுகவை தங்கள் பக்கம் இழுப்பதற்கு இந்த கிடைக்கிற அத்தனை வாய்ப்புகளையும் பாஜக பயன்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாக இருக்கிறது. இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கண்ணா. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.